ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2024 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு வழி அருகே. மார்க் 10:46 சொல்கிறது, திமேயுவின் மகனாகிய பர்திமேயு என்கிற ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தான். ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்துவிட்டு கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி விருட்சங்களுக்குள்ளே போய் ஒளிந்து கொண்டார்கள். அப்பொழுது கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அதற்கு அவன், நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதனால் பயந்து ஒளித்து கொண்டேன் என்றான். ஆதியாகமம் 3:10. அதுபோல கர்த்தர் பர்திமேயுவை கூப்பிட்டு, பர்திமேயுவே, நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்டிருந்தால், நான் எரிகோவில் இருக்கிறேன், வழியருகே இருக்கிறேன், பிச்சை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என்று அவன் சொல்லி இருக்கக்கூடும். வழியருகே உட்கார்ந்து இருப்பது என்பது ஆபத்தானது. இயேசு அநேக விசேஷங்களை ஊமைகளாக சொன்னார். அதில் ஒன்று வழியருகே விதைக்கப்பட்ட விதைகள். வழியருகே விதைக்கப்பட்ட விதைகளை ஆகாயத்து பறவைகள் வந்து கொத்தி கொண்டு போயின. வேதம் சொல்கிறது, கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழியருகே விழுந்தது, பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். விசாலமான அந்த வழியிலே அநேகர் போவதால் தொடர்ந்து கால்களால் மிதிப்பட்டு தரையானது கடினப்பட்டு போய்விடுகிறது. விதைக்கப்பட்ட விதை முளைக்கும் போது அதன் வேர் தரைக்குள் செல்வது கடினம், தரையை பண்படுத்தவும் கடினமாயிருக்கும். இப்படி அநேகருடைய இருதயம் கடினப்பட்டு போயிருக்கிறபடினாலே அப்படிப்பட்டவர்கள் வசனத்தை ஏற்றுக்கொள்வதில்லை. வேதத்திலே யாக்கோபின் குமாரனாகிய யூதா வழியருகே உட்கார்ந்திருந்த ஒரு வேசியை கண்டு பாவத்தில் விழுந்தார். ஆதியாகமம் 38ஆம் அதிகாரம் 15-18 வசனம் வரை. சாலமோன் ஞானியும் கூட அப்பொழுது இதோ வேசியின் ஆடை ஆபரணம் தரித்த தந்திரமான ஒரு ஸ்திரீ அவனுக்கு எதிர்பட்டாள் என்று நீதிமொழிகள் 7:10 எழுதுகிறார். விசாலமான வழியானது அழிவுக்கு நேராய் அழைத்து செல்லும். ஆகவேதான் இயேசு கிறிஸ்து இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர், ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் என்றார். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள். 2 அத்திமரங்களை குறித்து வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். ஒன்று வழியோரமாக நின்ற அத்திமரம், அடுத்தது தோட்டத்திற்குள் நின்ற அத்திமரம். வழியோரம் நின்ற அத்திமரத்திற்கு எந்த பாதுகாவலும் இல்லை, எஜமானும் இல்லை, தோட்டக்காரனும் இல்லை. ஆனால் தோட்டத்திற்குள் நின்ற அத்திமரத்தை பராமரிப்பதற்கும் கவனித்துக் கொள்வதற்கும் தோட்டக்காரன் இருந்தான். வழியருகே நின்ற அத்திமரம் சபிக்கப்பட்டு போனது. ஆனால் தோட்டத்தில் இருந்த அத்திமரம் தண்டனைக்கு தப்பியது. தேவப்பிள்ளைகளே, வழியோரம் இருக்கிற அத்திமரத்தைப் போல இராதீர்கள். கர்த்தருடைய சபையாகிய தோட்டத்திற்குள் நிலைத்தீர்ப்பீர்கள் என்றால் ஊழியர்கள் உங்களுக்காக பரிந்து பேசி ஜெபிப்பார்கள் அல்லவா? அது உங்களை தேவ கிருபைக்குள் இருக்கச் செய்யும். நீங்கள் பாதுகாப்பிற்குள் இருப்பீர்கள். இன்றைய நினைவுக்கு யோவான் 15:4, என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். இன்றைய வேத வாசிப்பு காலை சங்கீதம் 66 மற்றும் 67 சங்கீதங்கள், மாலை ரோமர் 7ஆம் அதிகாரம். அன்புக்குரிய அன்றன்றுள்ள வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். வழியருகே இருக்கிற அனுபவம் வேண்டாம். கர்த்தருடைய தோட்டமாகிய ஆலயத்தில் நிலைத்திருங்கள். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.